ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி பிரீட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2001 ரிலீஸ் ஆயிருந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். வேம்பையராக இருந்த பல பேர் பார்த்தீங்கன்னா மனுஷனா மாறி ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு வராங்க, மக்களோட மக்களா. அங்கே பார்த்தீங்கன்னா பல கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ போலீஸாக இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் வேம்பையராக இருந்தவர் தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கொலைக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக களமிறங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்துருக்காங்க. பல இடத்துல பிசிறு தட்டுதுன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. யாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. படத்தில் ஒரு ஹாரர் போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. விஎஃப்எக்ஸ் சிஜி எல்லாம் மட்டமா தான் இருக்கு. இது 2001 வந்த படம். ஒருவேளை அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தா நமக்கு தெரியல. ஆனா அதை விட பிளோ ஆவரேஜா அந்த மாதிரி தான் இருக்கு அவங்க பாக்குறப்போ. கேரக்டர் ரைட்டிங் யார் கேரக்டருமே பெருசா இதுல யாரோடய மிங்கில் வந்து படத்தை பார்க்க முடியல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படம் பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே ஸ்கிரீன் பிளேஸ் அது இன்ட்ரெஸ்டிங்கா இது எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ அதன்னு ஒரு படத்தை எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. சுத்தமா சுவாரஸ்யமே கிடையாது. எந்த போர்ஷனுமே நம்மளை என்கேஜ் பண்ற அளவு இல்லை. ஓவராலா பாத்தீங்கன்னா அது பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.